ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எம்மி ரெசிபிஸ். இன்றைக்கி இந்த வீடியோலாம் ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ரிப்பன் பக்கோடா. இதை வந்து ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் பார்க்கும்போது நிறைய எண்ணெய் இழுத்துரும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஸ்வீட் ஷாப்பில் நம்ம வாங்கும்போது கையில் வந்து ஆயில் ஓட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் வந்து ஆயில் ஒட்டுற மாதிரியே தெரியாது. நீங்கள் ஊற்றின ஆயில் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு குறைஞ்சி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மிக்சிங் ப்ராசஸ்ஸு ஃப்ரை பண்ணுற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். முதல்ல வந்து 2 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் எடுத்து ஜல்லிச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் ஃப்ளோர் நீங்கள் 2 கப் எடுத்திங்கன்னா கடலை மாவு வந்து 1 கப்பு. இது இந்த அளவு வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணும்னா இந்த ரெசிபி வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வச்சு நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் இந்த ரிப்பன் பக்கோடா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் கூட சேர்த்து கொஞ்சம் பட்டர் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து மாவில் நல்லா பட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உப்பு, அதே மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் ஓமமும் இதில் சேர்த்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து நம்ம நார்மலாக ஸ்வீட் ஷாப்பில் வாங்கும்போது ஆயில் வந்து நிறையா இருக்கும். அது வந்து சாப்பிட ஜீரணம் பண்ணும்போது நம்மளுக்கே வாய்க்குள்ளே திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ரெசிபி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச ஆயில் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலாம். இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் பொடி வந்து இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது வந்து நம்ம ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் ஸ்வீட் ஷாப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்கு வேண்டி தான் நம்ம மஞ்சள் பொடி வந்து சேர்த்த போகிறோம். இதில் வந்து எதுவுமே சேர்த்த தேவையில்லை. கொஞ்சம் ஓமம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரணம் வந்து நல்லா ஜீரணமாகும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்றும்போது ஒட்டுக்க ஊற்றிடாதுங்க. பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. சால்ட்டு, அதே மாதிரி கொஞ்சம் ஓமம் வந்து நிறைய போடாதுங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் தெரிஞ்சிற அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவரும் வந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து நார்மல் தண்ணி, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒட்டுக்கா ஊற்றுனீங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சப்பாத்தி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, முதல்ல வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரிப்பன் பக்கோடா போடும்போது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து நீங்கள் 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டைமில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க. இதை வந்து இன்னும் எந்த அளவுக்கு சாப்பிட்டாலுமே இதனால் எந்த மாதிரி கெடுதல் இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்படி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி போடும்போது நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் இருந்தால் ஆயில் வந்து மேல் தெறிக்காது. ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இது போடுறதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. 1/2 மினிட்டுக்கு ஒரு டைமும் நீங்கள் இப்படி திரும்பி வச்சுக்கோங்க. அப்போ வந்து பபுள்ஸ் வர நின்றதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்த வந்து நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆயில் வந்து ரொம்ப குறைஞ்சி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் எல்லாம் இழுக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் இன்னும் அடுத்தடுத்த ஸ்வீட் ரெசிபிஸு, இதே மாதிரி ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் நிறையா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறையா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் கேக் ரெசிபிஸு, அதே மாதிரி டெய்லி ஃபுட் ரெசிபிஸு நிறையாவே வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.